Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான கிராமத்து டேஸ்ட்ல வாழைப்பூ முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். பொதுவா முருங்கைக்கீரை அப்படினாலே அதிக சத்துக்களும் சரி அதோட சுவையும் அதிகமா இருக்கும். அதோடவே இந்த வாழைப்பூ சேரப்ப ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இந்த வாழைப்பூ கூட்டை நம்ம சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, அதே மாதிரி புளிக்குழம்பு தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிக்கலன்னா நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா பொரிஞ்சு செவக்கட்டும். இது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா 2 வரமிளகாயும் சேர்த்து செவக்க விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரே ஒரு பச்சை மிளகாயை மட்டும் நறுக்கி போட்டு சேர்த்து இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி மாதிரி இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் வாழைப்பூ சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாதி வாழைப்பூ எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி மோரில் போட்டிருக்கிறேன். நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக அந்த தண்ணியை நல்லா சுத்தமாக புழிஞ்சு எடுத்துட்டு பூவை மட்டும் சேர்த்துக்கோங்க. பூவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கைப்பிடியால் 2 கைப்பிடி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த வாழைப்பூவை தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் இந்த எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் மிதமான தீயில வதக்குங்க. இது வதக்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா தாளிக்கிறப்பையே போட்டு பொரிய விட்டு வதக்குனீங்கன்னா தான் அது கரையும். கூடவே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷமாக நல்லா வதக்கினேன். இந்த மாதிரி நிறம் மாறினதுக்கு அப்புறமா இதில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நல்லா இளங்கீரையாக எடுத்து சுத்தப்படுத்தி கழுவி வச்சுருக்கிறேன். இது உங்கள் கைப்பிடியால் 2 கைப்பிடி இதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கீரையும் போட்டதுக்கு அப்புறமா தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. அதே மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் நல்லா சுருண்டு வதங்கியிருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த கீரை அதே மாதிரி வாழைப்பூ வேகிறதுக்காக ஒரு 1/4 கப்பு அளவுக்கு மட்டும் சுடுதண்ணி தெளிச்சிருக்கிறேன். ரொம்ப அதிகமாக தளன்னு தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இதுலேயே இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் தேவைப்படும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கிறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்துடும். மூடிலாம் வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருந்தேன். அந்த தண்ணியை ரசத்துக்காக எடுத்துட்டேன். பருப்பை மட்டும் சேர்த்துருக்குறேன். ரொம்ப குழைய மசிச்சு சேர்க்காதீங்க. ஒன்றும் பாதியமாக பருப்பு இருக்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது இன்னும் 2-3 நிமிஷம் நல்லா கூடி ஒன்று சேர்ந்து வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எல்லாமே சேர்ந்து வெந்து வந்துருச்சு. கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம். இப்போ இந்த சமயத்தில் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கிறேன். அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த சமயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டு கன்சிஸ்டன்சி வேணுமோ கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இந்த தேங்காய் ஊற்றுனதுக்கு அப்புறமா 2 கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொதி வெந்துருச்சு. கூட்டு நல்லா பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி குழகுழப்பான கன்சிஸ்டன்சியில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா இருகலாக சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும்.
இப்போ நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.